ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்பான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெவிட் டியூட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெவிட்டில் வந்துட்டு நம்ம ஃபேமிலி கிரியேஷன், எக்ஸ்ட்ரூஷன், ஸ்வீப்லாம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிவால்வ் கமாண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரிவால்வ்னால் ஜென்ரலாக ஒரு 2D இமேஜை வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுவோம். அந்த 2D இமேஜ் வந்து 360 டிகிரியில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டோம்லாம் இருக்குது. இந்த டோம் வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஏதாவது ஐடியா இருக்குதா? எக்ஸ்ட்ரூஷன் வச்சாலும் நம்மளுக்கு இந்த 360 டிகிரியில் நம்மளுக்கு இந்த டோம் வந்து ஃபுல்லாக க்ரியேட் ஆகாது. ஸ்வீப் மூலமாகவும் நம்ம இது வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டோம் ஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி 360 டிகிரியில் வேணுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை எல்லாமே நம்ம வந்து ரிவால்வ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டோம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலான ஒரு பால், அந்த பாலெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கிள் கமாண்ட் வச்சு கூட நம்ம வந்து பண்ணலாம். பட் அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரூஷன் மாதிரி ஜஸ்ட்டு புல் தான் ஆகும். பட் இந்த மாதிரி ஃபுல் சாலிட் சர்ஃபேஸாக நமக்கு வந்து கிரியேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சாலிட் சர்ஃபேஸாக ஒரு பால் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரிவால்வ் கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸு, பவுலு, இந்த மாதிரி க்ரியேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ரிவால்வ் கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாஸோட 2D அப்பியரன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ரா பண்ணிட்டோன்னா அது எனக்கு 360ல் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக எனக்கு கிளாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது எப்படி பண்ணுறதா நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ரெவிட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு வால் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்கு நான் சும்மா போட்டிருக்கேன்னா என்னோடய பிளேனை செலக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும், அதுக்காக நான் சும்மா போட்டிருக்கேன். நம்ம ஃபேமிலி கிரியேஷனில் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. நம்ம டெம்ப்ளேட் ஃபைல் எடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் ப்ராஜெக்ட்குள்ளேயே நான் யூஸ் பண்ண போகிறதுனால எனக்கு ஒரு பிளேனுக்காக நான் சும்மா ஒரு வால் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே போல் ஆர்கிடெக்சரில் போயிட்டு காம்போனன்ட், மாடல் இன் பிளேஸ், ஹேர் டெர்மினல், ஓகே. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரூஷன் பார்த்தாச்சு, ஸ்வீப் பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து ரெவால்வ் சொல்லி தரப்போகிறேன். ரெவால்வும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். எப்போனா நீங்கள் ஒரு ஃபேமிலி கிரியேஷன், இப்போ இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எதுனாலுமே நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர் பண்ணும் போதுங்க இது உங்களுக்கு ரிவால்வ் வந்து யூஸ் ஆகும். நான் ரெவால்வ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிக்கப் பிளேன் வருதுல, அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வால் வந்து நான் சும்மா போட்டிருக்கேன். நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. பவுண்ட்ரி லைன் அண்ட் ஆக்சிஸ் லைன் 2 ஆப்ஷன் இருக்குது. பவுண்ட்ரி லைன் தான் நீங்கள் வந்து 2D ட்ராயிங்கை வந்து நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஆக்சிஸ் லைன்ன்றது அந்த 2D ட்ராயிங் வந்து நம்மளுக்கு 360 எவ்வளோ ஆங்கிள் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகணுமோ அதுக்கு அந்த லைன் போடுறது தான் வந்து ஆக்சிஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன போடலான்னா ஒரு பால் ஸ்ட்ரக்சர், இந்த சாலிடான சர்ஃபேஸ் எப்படி போடலான்னு நான் போட்டு காட்டுறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் லைன் எடுத்துக்கிறேன். என்னோடய ஆக்சிஸ் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு பவுண்ட்ரியில் போயிட்டு இந்த ஆக்சிஸ் லைன் டச் ஆன மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு பவுண்ட்ரி லைன் வந்து ட்ரா பண்ணப்போ தான் இதை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு என்னோடய பாலோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் சைடுக்காக பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்படி ஒரு கர்வ் அந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் எனக்கு வந்து ஃபுல் பால் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஆர்க் கமாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாலே போதும். 3Dயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால் சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் ரிவால்வ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு கலர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் சின்னதாக மைன்யூட்டாக நீங்களே ஏதாவது ஒரு ஃபேமிலி கிரியேஷன் க்ரியேட் பண்ண வேண்டியது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இன்டீரியர்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்களே ஒரு ஃபேமிலி கிரியேஷன்லாம் க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன்லேயே உங்களுக்கு பால் மாதிரி எதாவது ப்ளேஸ் பண்ண போகிறீங்க டிசைன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பால் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணணும். பவுண்ட்ரி லைன் வந்து அதோட 2D எப்படி இருக்குமோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டோம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டோமோட ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு கர்வாக வந்துட்டு இப்படி க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்குது. அதையும் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். அதுக்கும் க்ரியேட்டில் போயிட்டு ரிவால்வ், பிக்கப் பிளேன், ஓகே, வாலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஆக்சிஸ் லைனை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பவுண்ட்ரி லைனில் போயிட்டு அதை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு ஆர்க் வந்துட்டு எனக்கு ஆஃப் ஆர்க்கு தான் வரும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன்.
இதை அப்படியே இப்படி 360ல ரொட்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டோம் வந்து கிரியேட் ஆயிரும். இதோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டோம் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ரிவால்வ் கமெண்ட் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு கலர் வந்து கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஒயின் கிளாஸ் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ இதோட சென்டர் தான் வந்து நம்மளுக்கு ஆக்சிஸ் லைன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி பார்த்தோன்னா இதோட சைடில் எப்படி இருக்குது, இப்படி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வந்து இங்கே ஒரு கர்வ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்படி கர்வ் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி கிரியேட் ரிவால்வ் பிக்கப் பிளேன். ஓகே, ஆக்சிஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைன் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லைட்டாக கர்வ், அதுக்கப்புறம் இப்படி ஒரு கர்வ், அதுக்கப்புறம் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதுக்கப்புறம் ஒரு கர்வும் போடலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம். கர்வ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டாக இருக்கும். போட்டுட்டு இப்படியே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்படி நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஆஃப்செட் பண்ணி டபுள் இதுவாக கொடுக்கணும். ஸோ 50 mm நான் வந்து ஆஃப்செட் பண்ண போகிறேன். அதோட திக்னஸ்க்காக நம்ம ஆஃப்செட் பண்ணுறோம், வேறு எதுக்காகவும் கிடையாது. கொடுத்துட்டு எல்லா சைடுமே ஆஃப்செட் பண்ணி அந்த லைன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக ட்ரிம் பண்ணிட்டதுக்கப்புறமா எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுவே வந்துட்டு இதே ஸ்ட்ரக்சரை நான் எடிட் ரிவால்வில் கொடுத்துட்டு இதை கொடுக்காம டெலீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாய்டு உள்ள ஓப்பனில் இருக்கிற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த இது கர்வ் ஒன்று கொடுத்துருந்தும் போது அப்போ என்ன ஆகும்னா எனக்கு வந்து அது ஃபுல்லாகவே சாலிட் சர்ஃபேஸாக எனக்கு க்ரியேட் ஆகும். இப்போ அந்த கர்வை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வெறும் இந்த சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் கொடுக்கும் போது எனக்கு உள்ளே வந்து வாய்டு ஓப்பனில் இந்த மாதிரி வரும். நான் கொஞ்சம் குண்டாக திக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்து சின்னதாக மெலிசாக கொடுத்தீங்கன்னா இதுவாயிரும். ஓகே, இதே நம்ம வந்துட்டு இன்னொரு நம்மளோட ஆக்சிஸ் லைனை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் மெட்டீரியல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ வைன் கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ரிவால்வ் கமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம். எதெல்லாம் நீங்கள் வந்து 360 ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ எக்ஸ்டீரியர்லாம் டோம் ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிவால்வ் கமெண்ட் வந்து இப்படி யூஸ் பண்ணணும். நீங்கள் பால் மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு கமெண்ட் யோசிக்கும் போது இப்படி செலக்ட் பண்ணிங்கனாலே கீழே அதோட ப்ராசஸ் வந்துட்டு காமிப்பாங்க எப்படி அதை யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ் லைன் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு
அப்படியே 360ல ரொட்டேட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிவால்வ் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னும் பிளெண்டெல்லாம் என்ன, ஸ்வெப்லென்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி ஒயிட் ஃபார்ம்ஸில் ரிவால்வ் ஒயிட் ஃபார்ம்ஸ்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த பர்பஸ்க்கெலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ரிவால்வ் வந்து மோஸ்ட்லி இந்த சாலிட் ஒர்க்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரோட சாஃப்ட்வேர்ஸ்லலாம் ரிவால்வ் கமெண்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேமிலி கிரியேஷன்ஸ் டைம்லலாம் ரிவால்வ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரூஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிவால்வும் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஸ்வீப் வந்து ரொம்ப கிளாசிக்கல் பில்டிங்க்கெலாம் தேவைப்படும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் ப்ரீவியஸாக நான் போட்டிருக்க வீடியோஸ் போய் பாருங்கள், இல்லை ரெவிட் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்வீப் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் எக்ஸாம்பிள்ஸோட, நம்ம ரெவிட்டில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நான் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணும், எதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேவா? அன்டில் தென் பாய், see you மக்களே.